பூமிக்கு அடியில் இருந்து எழும் ஒரு மர்மமான இதய துடிப்பு ஆப்பிரிக்க கண்டத்தை மெதுவாக பிளந்து கொண்டிருக்கிறது. இந்த பிளவு ஒரு புதிய பெருங்கடலை உருவாக்க தொடங்கியுள்ளது. இது எவ்வாறு நடக்கிறது? இந்த பிரம்மாண்ட மாற்றம் பூமியின் எதிர்காலத்தை எப்படி மாற்றப் போகிறது? இந்த பரபரப்பான அண்டவியல் மாற்றத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். பூமியின் மேற்பரப்பு ஒரே பாறையால் ஆனது அல்ல, அது டெக்டோனிக் தகடுகள் எனப்படும் பிரம்மாண்டமான தட்டுகளால் ஆனது. இந்த தட்டுகள் பூமியின் உள்ளே உள்ள உருகிய பாறை அடுக்கான மேண்டிலின் மேல் மிதந்து தொடர்ந்து மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நகர்வுகள் தான் எரிமலைகள், நிலநடுக்கங்கள் மற்றும் மலைத்தொடர்களின் உருவாக்கத்திற்கு காரணம். டெக்டோனிக் தகடுகள் 3 வழிகளில் நகரும்: இணைதல், பிரிதல், நழுவுதல். ஆப்பிரிக்காவில் தற்போது நிகழ்ந்து கொண்டிருப்பது தகடுகள் பிரிந்து செல்லும் நிகழ்வுதான். இது ஒரு கண்டத்தை இரண்டாக பிளக்கும் அரிதான மற்றும் வலிமை வாய்ந்த செயல்முறையாகும். இந்த செயல்முறை நிலப்பரப்பை மெதுவாக நீட்டித்து அதன் மேலோட்டை குறைத்து அதன் வலிமையை பலவீனப்படுத்துகிறது. இந்த பிளவு மூலம் உருவாகும் புதிய நிலப்பரப்பில் புதிய எரிமலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன. ஆப்பிரிக்கா பிளந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரம் கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு எனப்படும் சுமார் 6000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான புவியியல் அமைப்பாகும். இந்த பிளவு 2 முக்கிய கிளைகளாக பிரிக்கப்படுகிறது. கிழக்கு கிளை இது எத்தியோப்பியா, கென்யா மற்றும் தான்சானியா வழியாக செல்கிறது. இங்குதான் செயலில் உள்ள எரிமலைகளும் சமீபத்திய பிளவுகளும் அதிகம் காணப்படுகின்றன. மேற்கு கிளை இது காங்கோ, தான்சானியா மற்றும் மொசாம்பிக் வழியாக செல்கிறது. இந்த பிளவு பள்ளத்தாக்கு ஆப்பிரிக்க கண்டத்தின் கீழே உள்ள டெக்டோனிக் தட்டுகள் படிப்படியாக விலகிச் செல்வதால் உருவாகிறது. ஆப்பிரிக்க கண்டமானது இப்போது 2 முக்கிய டெக்டோனிக் தகடுகளாக பிரிந்து கொண்டிருக்கிறது: நூபியன் தட்டு மற்றும் சோமாலி தட்டு. இந்த 2 தட்டுகளும் வருடத்திற்கு சில மில்லிமீட்டர் முதல் சென்டிமீட்டர் வரை மிக மெதுவாக விலகிச் செல்கின்றன. இந்த நகர்வு ஒரு மாபெரும் பலூன் விரிசல் போல கண்டத்தின் மேற்பரப்பில் விரிசல்களையும் பள்ளங்களையும் எரிமலைகளையும் உருவாக்குகிறது. 2018ஆம் ஆண்டில் கென்யாவில் ஏற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பிளவு இந்த செயல்முறை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதற்கான ஒரு முக்கிய சான்றாகும். இந்த பிளவு சுமார் 50 அடி ஆழத்திற்கும் 65 அடி அகலத்திற்கும் பல கிலோமீட்டர் நீளத்திற்கும் பரவியது. இது ஆப்பிரிக்கா பிளந்து கொண்டிருப்பதற்கான ஒரு நேரடி காட்சி ஆதாரமாகும். சரி, இந்த பிரம்மாண்டமான பிளவுக்கு என்ன காரணம்? விஞ்ஞானிகள் பூமியின் ஆழத்தில் பூமியின் இதய துடிப்பு மேண்டில் ப்ளூம் எனப்படும் சூடான பாறை அடுக்குகளின் ஓட்டத்தை கண்டறிந்துள்ளனர். பூமியின் மைய பகுதிக்கு அருகில் இருந்து சூடான பாறைகளை மெதுவாக மேற்பரப்பை நோக்கி தள்ளுகிறது. அதிநவீன புவியியல் தொழில்நுட்பமான ஷீஸ்மிக் டோமோகிராஃபி எனப்படும் முறையை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் ஆப்பிரிக்காவின் அடியில் இந்த ப்ளூம் இருப்பதை வரைபடமாக்கியுள்ளனர். இது பூமியின் மேலோட்டிற்கு கீழே சுமார் 600 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்து மேலே எழுகிறது. இது ஒரு மென்மையான இதய துடிப்பை போல தொடர்ச்சியாக அழுத்தத்தை உருவாக்கி மேலோட்டை நீட்டித்து பலவீனப்படுத்தி இறுதியாக விரிசலடைய செய்கிறது. இந்த தொடர்ச்சியான அழுத்தம் காரணமாக கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு ஒரு செயலில் உள்ள பிளவு என்று கருதப்படுகிறது. இது வெறுமனே தகடுகள் விலகுவதால் மட்டும் ஏற்படவில்லை, மாறாக பூமியின் ஆழத்தில் இருந்து வரும் சக்தியாலும் இயக்கப்படுகிறது. இந்த செயல்முறை கடல் தளத்தில் நிகழும் போது புதிய கடலை உருவாக்கும். கண்டத்தில் நிகழும் போது அது கண்டத்தை இரண்டாக பிளக்கும். இந்த இதய துடிப்புதான் கண்டத்தை பிளக்கும் சக்தியை தொடர்ந்து வழங்குகிறது. ஆப்பிரிக்கா பிளந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் அடுத்த சில ஆண்டுகளில் ஒரு புதிய கடலை பார்க்க போகிறோமா? இல்லை, ஒரு புதிய கடல் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அது மனிதர்களின் ஆயுட்காலத்திற்குள் நடக்கப் போவதில்லை. இந்த செயல்முறை மிக மிக மெதுவாக நடைபெறுகிறது. விஞ்ஞானிகள் இந்த பிளவு செங்கடல் அல்லது ஏடன் வளைகுடாவிலிருந்து கடல் நீர் உள்ளே புகுந்து ஒரு புதிய கடலை உருவாக்க 1 மில்லியன் முதல் 10 மில்லியன் ஆண்டுகள் வரை ஆகும் என்று கணிக்கின்றனர். ஆப்பிரிக்கா பிளந்து ஒரு புதிய கடல் உருவாகிறது என்ற இந்த நிகழ்வு நமது பூமி ஒரு உயிருள்ள, சுவாசிக்கும், தொடர்ந்து தன்னை மாற்றியமைத்துக் கொள்ளும் ஒரு பிரம்மாண்டமான கோளம் என்பதை நினைவூட்டுகிறது. அதன் இதய துடிப்பு போன்ற உள் செயல்முறைகள் கண்டங்களை உருவாக்கி பிளந்து நமது உலகத்தின் புவியியலை மாற்றி அமைக்கின்றன. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.